காலை வெயில் மெதுவா அந்த சின்ன கிராமத்து வீட்டை தொட்டது. வாசல்ல அழகான கோலம், பக்கத்துல துளசி செடி. அந்த வீட்ல ஒரு பாசமான பாட்டி இருந்தாங்க. எப்பவும் சிரிச்ச முகம், மென்மையான குரல். அவங்க பேரு மீனாட்சி பாட்டி. குழந்தைகள் வந்தா அவங்க கண் இன்னும் ஜொலிக்கும். அப்போ விடுமுறைக்கு வந்தான் கண்ணன். 6 வயசு குட்டி. பாட்டீன்னு ஓடி வந்து கட்டிப்பிடிச்சான். விளையாட்ட ஆரம்பிச்சதும் பொம்மைகள் எல்லாம் தரையில, டெடி ஒரு மூலையில, கார் இன்னொரு பக்கம். கண்ணன் சிரிச்சிட்டே விளையாடிட்டான். பாட்டி சிரிச்சிட்டு சொன்னாங்க, கண்ணா, ராத்திரியெல்லாம் இந்த பொம்மைகள் பேசும் தெரியுமான்னு. கண்ணன் சிரிச்சாலும் அவன் மனசு கொஞ்சம் யோசிச்சது, உண்மையாவே பேசுமோன்னு. அடுத்த நாள் காலையில கண்ணன் எல்லா பொம்மைகளையும் ஒழுங்கா எடுத்து வச்சான். சாரி டெடின்னு மெதுவா சொன்னான். பாட்டி பாசமா சிரிச்சிட்டு சொன்னாங்க, நல்ல பழக்கம்தான் உண்மையான மாயம்டா. குழந்தைகளே, நம்ம பொருள்களை மதிச்சா நம்ம வாழ்க்கையும் அழகா இருக்கும்.